சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சகுனங்கள், சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள். இந்த சகுனங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வீட்டில், அதுவும் இப்போல்லாம் நமக்கு இந்த சமூக வலைத்தளங்களில் நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்குறோம். அதுவும் சின்ன சின்ன இந்த ஷார்ட் ரீல்ஸு இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது சில சமயங்களில் நமக்கு அது கன்ஃபியூஷனையும் கொடுக்குது, சில சமயங்களில் நமக்கு அது பய உணர்வையும் கொடுக்கும். பட் எப்பொழுதுமே இந்த சகுனங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம வீட்டில் ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் நமக்கு சகுனம் தெரியும். ஏதாவது ஒன்று நடக்க போகுது, ஒரு கெடுதல் நடக்க போகுது அப்படின்னாலும் நமக்கு சகுனங்கள் தெரியும். இது வந்து எல்லா விதத்துலேயும் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பறவைகள் அப்படின்னு எடுத்துனோன்னா, ஒரு காக்கா நம்ம வீட்டில் வந்து ரொம்ப நேரம் கரைஞ்சிக்கிட்டே இருக்குது, கத்திக்கிட்டே இருக்குன்னா யாரோ சொந்தக்காரங்க வரப்போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லுவோம். காக்கா, இதே காக்கா கனவுல வந்துருச்சு அப்படின்னா, ஐயோ ஏதோ ஒரு நம்ம வீட்டில் ஒரு இழப்பு நடக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு சின்ன அச்சம் இருக்கும். காலையில் நம்ம எந்திரிக்கும் பொழுது ஒரு பசுமாடை பார்க்குறோம், பசுமாடும் கண்ணுக்குட்டியும் பார்க்குறோம், இல்லை ஒரு தட்டு நிறைய பூவை பார்க்குறோம். இதெல்லாம் சுப சகுனங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வீட்டில் ஒரு பல்லி கத்துனா கூட, நம்ம பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது பல்லி வந்து நமக்கு கவுளி கத்துது அப்படின்னா அதை ஒரு சுப சகுனமாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். ஸோ மனிதனினுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா, இயற்கை வந்து நிறைய விஷயங்களை நமக்கு வந்து சொல்லுது. நீ எச்சரிக்கையாக இரு அப்படின்ட்டுன்னு. ஏன் நமக்கு வரக்கூடிய பூகம்பமாக இருக்கட்டும், சுனாமியாக இருக்கட்டும், இதுக்கே நாய்களுக்கும் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் தெரியத்தானே செய்கிறது. முன்னாடி ஏதோ ஒரு இந்த இடத்துல நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு அது அந்த இடத்த விட்டு மாறிடுறாங்க. ஸோ நமக்கு வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இப்போ சில வீடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி காலையில் ஒரு கண்ணாடி உடஞ்சிருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ நம்ம கை தவறி கண்ணாடி இதை போட்டுறோம், இல்லை நம்ம பார்க்கக்கூடிய கண்ணாடி வந்து உடஞ்சிருது. இந்த மாதிரிலாம் தான் நமக்கு மனசில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்கும். ஐயோ வெள்ளிக்கிழமை காலையில் இப்படி நடக்கிறது அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு மன கஷ்டம் இருக்குது, இல்லை வீட்டில் இந்த மாதிரி ஒன்று நடக்குதுன்னா இமீடியட்டாக என்ன பண்ணுங்கள், பக்கத்தில் ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயில் இருந்ததுன்னா பால் அபிஷேகத்துக்கு கொண்டு போய் கொடுத்து பிள்ளையாருக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அவங்க பேர் சொல்லி ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டீங்கன்னா அந்த தோஷம் வந்து நமக்கு நிவர்த்தி ஆகுது. இது நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம், கோவிலுக்கு போகும்பொழுது ஒரு தேங்காயை உடைக்கிறோம். சம்டைம்ஸ் அந்த தேங்காய் வந்து அழுகி இருக்கும். நமக்கு கடைக்காரங்க எத்தனையோ பேர் வாங்கிட்டு போகிறாங்க, பட் நமக்கு ஏன் அந்த தேங்காய் வந்து அழுகி இருக்கணும் இல்லையா? ஸோ இது வந்து சகுனம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, ஏதோ நம்ம எதற்காக அந்த பிரார்த்தனைக்காக செய்ய போகிறோமோ அவர்களுக்கு ஒரு நேரம் காலம் சரியில்லாமல் இருக்கலாம். ஸோ உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க ஜாதகத்தில் அவங்க தசா காலங்களை பாருங்கள். 7.5 சனி நடக்கலாம், அஷ்டம சனி நடக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு குலதெய்வத்திற்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறமாக இந்த தேங்காயை உடைத்து, அதே கோவிலில் தேங்காய் உடைத்து நீங்கள் வந்து அந்த பிரார்த்தனையை செஞ்சீங்கன்னா அந்த பிரார்த்தனை வந்து உங்களுக்கு நிறைவேறும். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்குறோம், சகுனமும் பார்க்குறோம், சாஸ்திரமும் பார்க்குறோம். நம்மளுடைய சம்பிரதாயம் என்ன, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குலதெய்வத்தை நினைத்து நம்ம வணங்கிவிட்டு அப்புறம் போய் நம்ம இஷ்ட தெய்வத்தை பார்க்கலாம். ஸோ நம்ம குலதெய்வத்தை மறந்துட்டு இஷ்ட தெய்வம் போகும்பொழுது நமக்கு அது காண்பித்து கொடுக்கும். குலதெய்வம் நமக்கு நினைவுபடுத்தும், நீ ஃபஸ்ட்டு என்கிட்ட வா அப்படின்ட்டுன்னு. ஸோ நீங்கள் அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது, சில வீடுகளில் வந்து நம்ம யாராவது வீட்டுக்கு வராங்க, நம்ம குங்குமம் கொடுத்துறோம் அப்படின்னா கை தவறி சம்டைம்ஸ் குங்குமம் வந்து கொட்டிடுது. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, ஐயோ இந்த குங்குமம் கொட்டிடுச்சு, சகுனமே சரியில்லையே அப்படின்வாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, கை தவறி குங்குமம் கொட்டிடுச்சு, உங்களுக்கு நல்லது அப்படின்வாங்க. கையிலேருந்து ஏதாவது ஒரு காசு தவறி விழுந்துருச்சுன்னா ஐயோ தவறுது அப்போ லாபம் அப்படின்வாங்க. ஸோ இதை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு இதை சைக்காலஜிக்கலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த காலத்தில் நம்ம அதை பார்த்து ஏதாவது மனசு பதற போகிறோமே அப்படிங்கிறதுக்காக நம்ம மன ஆறுதலுக்கு ஒன்றும் இல்லை, கை தவறி விழுந்தால் அது நன்மை அப்படின்னும் சொல்லியிருக்கலாம் பெரியவர்கள். ஸோ இதில் வந்து எந்த விதமான பெரிய நமக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் கிடையவே கிடையாது. ஒரு குங்குமம் கை தவறி விழுந்துருச்சுன்னா அந்த வீட்டில் கல்யாணம் வரும் அப்படின்வாங்க. அதுதான் ஜென்ரலி சொல்லக்கூடியது. இதில் நமக்கு நம்பிக்கை இருக்குது இல்லை அப்படின்னாலும் சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து அதில் பயப்பட வேண்டாம், இல்லை நம்ம மனசு அதுக்காக நம்ம வந்து பதட்டப்பட வேண்டாம் அப்படின்னு நம்ம மன ஆறுதலுக்காக அந்த வீட்டில் கல்யாணம் வரும். ஸோ வீட்டில் யாரும் இல்லை, எல்லாம் கல்யாணம் எல்லாம் போயிட்டாங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு சுப செய்தி கண்டிப்பாக கொடுப்போம். அன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு யாராவது பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுக்கலாம், உங்கள் ஏற்ற மாதிரி யாருக்காவது கல்யாணம் நடக்கலாம், நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு அன்றைக்கி ஏதாவது ஒரு வெட்டிங் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கலாம். ஸோ ஜென்ரலாகவே இந்த மாதிரி சகுனங்கள் எல்லாமே வந்து நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்கு சொல்ல வருது அப்படிங்கிறது தான். நம்ம சொல்கிறோம் இல்லையா, வானத்திலேருந்து ஒரு நட்சத்திரம் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால்
அது அந்த இடத்துக்கே வந்து நல்லதில்ல. ஸோ அது ஏதோ நமக்கு சொல்ல வருது, அந்த நட்சத்திரம் கீழே விழறது அப்படிங்கிறது அந்த சகுனம் வந்து சரி கிடையாது. அந்த இடத்திற்கான அந்த நாட்டிற்கான தலைவனுக்கோ அல்லது அந்த நாட்டை சார்ந்தவர்களுக்கோ அந்த நாட்டில் இருப்பவர்களுக்கோ ஏதாவது ஒரு கெடுதல் ஏற்படலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு விஷயத்திற்குமே நமக்கு வந்து இந்த சகுனங்கள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு செய்தியை நமக்கு உணர்த்தும். அப்போ இந்த செய்திகள் வந்து நமக்கு அந்த சகுனங்கள் சரியாக இல்லை அப்படின்னா அதற்கு ப்ராப்பராக என்ன பிராயச்சித்தங்கள் செய்ய வேண்டும், என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை நம்மளுடைய சாஸ்திர ரீதியாக நம்ம அதை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது பின்னாடி நன்மையாக விளைவிக்கும். ஏதோ ஒன்று நமக்கு அந்த தேங்காய் உடஞ்சது அழுகிடுச்சு, இல்லை கண்ணாடி உடஞ்சிருச்சு, இதுக்கெல்லாம் நம்ம மனசில் பதட்டமே நம்ம படாமல் அடுத்தது நம்ம அதற்காக என்ன செய்ய வேண்டும். ஏன்னா எப்பொழுதுமே ஒன்று இந்த மாதிரி இருந்தால் அதற்கு மாற்று என்பது நிச்சயமாக நம்ம பெரியவர்கள் வச்சுருக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மாற்றை வந்து தேடுவதே கிடையாது. இது நடந்துருச்சு அவ்வளோதான், அச்சச்சோ அப்படின்னு மனசு பதறுமே தவிர இதற்கு மாற்று வழி ஒன்று இருக்குது அப்படிங்கிறதே நம்ம பார்க்குறதில்ல. எல்லா விஷயத்திற்குமே இந்த சகுனங்களுக்கு ஒரு மாற்று என்பது நிச்சயமாக உண்டு. அதனால தாங்க அந்த காலத்தில் சொன்னாங்க, வீட்டை விட்டு வெளியில் போகும்பொழுது ஒரு சம்பு தண்ணி குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு நீங்கள் சாமி படத்தை பார்க்குறதோ இல்லை உங்கள் பெரியவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணிட்டோ வீட்டை விட்டு வெளியிலே செல்ல வேண்டும். ஸோ எப்பொழுதுமே நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகும்போது சாமியினுடைய பெயரை சொல்லணும், கோவிந்த நாமத்தை சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்சவங்க யாரோ உங்கள் அப்பா அம்மாவும் பெயரை சொல்லிட்டு போகலாம். நீங்கள் யாரை தெய்வமாக நினைக்கிறீங்களோ அவங்கள மனசார நினச்சிட்டு நம்ம வீட்டை விட்டு வெளியில் போனால் நமக்கு எல்லா காரியமும் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ காலையிலையும் சரி இரவுலேயும் சரி தெய்வத்தை நினைத்து நம்ம அந்த வீட்டில் வந்து தெய்வம் இருக்க வேண்டும் என்று வேண்டினாலும் நமக்கு நிச்சயமாக எல்லாமே நன்மையாகவே நடக்கும்.